ஹாய் ஹலோ வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு நான் இப்போது காட்ட போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் மாதிரி எங்கள் வீட்லேயும் சாம்பார் வச்சாச்சு. அது கூட பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட பால் கறி பண்ணியிருக்கோம், எக்கு வச்சுருக்கோம், ரசம் ஆஸ் யூஷுவல் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி 5 டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். 5 டிஃபன் பாக்ஸ் என்னென்னா, என்னோட குழந்தை பொண்ணுங்களோட பாக்ஸும் சேர்த்து 5 டிஃபன் பாக்ஸ் சொல்கிறேன். ஆமாங்க, நான் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன். ஸோ குழந்தை பொண்ணுங்க, என்னோடய பசங்க 2 பேர், என் குழந்தனுக்கும் சேர்த்து 5 டிஃபன் பாக்ஸு ரெடி பண்ண போகிறேன். இப்போது அந்த லஞ்ச் பாக்ஸில் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி நெய் ஊற்றி நல்லா கிளறி வைக்க போகிறேங்க. நெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றலாங்க. குழந்தைகளுக்கு நிறைய ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் வீட்டு பசங்களும் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. அதனால் நெய் தினம் ஊற்றிடுவேன் நான். அது ரசமாக இருந்தாலுமே ஊற்றி கொடுப்பேன். அது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கூட. அது கூட அந்த எக்கு ஃப்ரை பண்ணி வைப்பேன். பாயில்டு எக் ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் வைப்போம் எப்போவுமே. அதுவும் என் குழந்தை பொண்ணுங்களுக்கு அந்த எக்கை சென்டரில் வைக்கும்போது அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கிறதா நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. ஸோ நான் எப்போவுமே அந்த எக்கை சென்டரில் தான் வச்சு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் என்னோடய பசங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அவங்களுக்கு இப்போ என்னோடய பெரிய பையனோட லஞ்ச் பாக்ஸை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு நல்லா கிளறி வச்சிட்ருக்கேன் இப்போது. எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி கிளறி வச்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. நிறைய நெய் ஊற்றியும் குழம்பு ஊற்றியும் நல்லா நிரம்ப கிளறி வச்சு கொடுப்பேன் நான். நல்லா கொஞ்சம் சொதன்னு ஊற்றி கொடுத்தா தான் மதியம் சாப்பிடும்போது இருகலாக இல்லாமல் ஓரளவுக்கு நீமலாக சாப்பிடுவாங்க. அதுக்காக ரொம்ப நீமலாகவும் நாங்கள் வைக்க மாட்டோம். இது மாதிரி தான் பசங்களுக்கு ரெடி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என் குழந்தையோட டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் இந்த மாதிரி கிளறி தான் வச்சு விடுவேன். பட் நெய் இல்லாமல் வச்சு விடுவேன். அவருக்கு நெய் இருந்தால் பிடிக்காது. ஸோ இது மாதிரி சிம்பிளாக வச்சா தான் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு தனியாக காய் முட்டை ஒரு தனியை பாக்ஸில் போட்டு தனியாக வச்சு விடுவேன். அந்த பாக்ஸு தாங்க. என் சின்ன பையனுக்கு எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சு ஆல் ஓவராக ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது எல்லாரோட பாக்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு ஓரளவுக்கு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாக்ஸ் எல்லாத்தையும். கடைசி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் தான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் மூத்த பாப்பாவோட பாக்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 2வது பையனோட லஞ்ச் பாக்ஸை அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய பையனோட 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு. இது என் குழந்தையோட டிஃபன் பாக்ஸ் தனியாக இருக்கிறது ஸ்மைலி பாக்ஸு. இது டிஃபன் கேரியர் என் பெரிய பையனோட டிஃபன் பாக்ஸு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என் குழந்தையோட காயோட பாக்ஸு, அதோட பாக்ஸ் தனியாக வச்சாச்சு. இப்போ ஆல் ஓவராக எல்லா பாக்ஸும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க. ஸ்நாக்ஸுக்கு நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுங்க. என் பெரிய பையன் மட்டும் அவனோட லஞ்ச் பாக்ஸை அவனே எடுத்து உள்ளே வச்சுப்பான் லஞ்ச் பேக்கில். மற்ற பசங்களுக்கெலாம் என்னோடய தங்கச்சி தான், அதாவது என்னோடய கோ சிஸ்டர் சொல்லுவேன் இல்லையா, அவங்க தான் எடுத்து வைப்பாங்க தினமும். மற்ற பிள்ளைகளாம் சின்ன பிள்ளைன்றதுனால சரியாக வைக்க மாட்டாங்கிறனால அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. லஞ்ச் பாக்ஸில் அவங்க தான் பேக் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.